நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரை உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 113 வசனங்கள் 5-8 வரை. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மல்லடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார். நாம் இன்று அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம்னா நம்ம இந்த ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைகளிலே உயர்ந்து படிப்பிலே, கல்வியிலே, எல்லாவற்றிலும், வேலையிலாகட்டும், நம்முடைய செல்வங்களிலே, நம்முடைய பொருட்களிலே, எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க காரணம் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாய், சிறுமையும் புழுதியில் இருந்த நம்மை உயர்த்தும்படியாய் அவர் தம்மை தாழ்த்தினதனாலே பூமியில் உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் பார்க்கும்படியாக கர்த்தர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லியிருக்கு. ஆமாம், பானுதேவனுடைய பிள்ளை, நாம் இன்று இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை இரக்கமற்று அவர் தம்மை தாழ்த்தினது எல்லாமே. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட கஷ்டத்தை அவர் சொல்கிறார். அதனால நம்முடைய சிறுமையை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பலவீனங்களை, பாடுகளை பார்க்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து நம்மை தாழ்த்தி வருவார். அதனால பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இருக்கவங்க நீங்கள் கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கவே பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து தம்மை தாழ்த்தி, மேகங்களை தாழ்த்தி இறங்கி வந்து உங்கள் பலவீனங்களை, பாடங்களை பார்த்து அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நீர் எங்களை பார்க்க முடியாய் பரலோகத்திலிருந்து உண்மை தாழ்த்தீரர் என்று வேதத்தில் வாசித்தோம் ஐயா. எவ்வளவு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை பார்த்தபடினாலே அப்பா நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையே அப்பா நீங்க பார்த்தருங்கப்பா. அவர்களை சிறுமையானவர்களை பொழுதிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையும் பார்க்கும்படியாய் நீர் இறங்கி வந்து அவருடைய சிறுமை நின்று விடுவித்து அவர்களை உயர்த்தும்படியாய் உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த ரோக்களை மோடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.